நமஸ்காரம். செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசின்னு பார்க்கும்போது மாத ஆரம்பத்திலேயே சனி பகவான் வக்ரமாக இருக்கார். அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் சனி வக்ரமாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சனி கொடுத்த பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாமே தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்படுது. முக்கியமாக செப்டம்பர் மாதத்துலன்னு சொல்லலாம். அதுபோக இன்னொரு அடிஷனல் போனஸாக ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவானே ராசியில் ஆட்சி வலுவோடு இருக்கார். ஸோ இனி எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே நம்ம உறுதியாக சொல்லலாம். வெளிநாட்டு சம்மந்தமான வேலைகள், தொழில் முன்னேற்றம் அடைகிறது, வேலை நல்ல மாற்றம் கிடைக்கிறது, உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதத்தில் சிம்மராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். என்னடா அது அஷ்டம சனியில் இனிமேல் இவ்வளோ நன்மை நடக்க போகுதுன்னு பார்த்தா இந்த மாதம் அதற்கான கரெக்டான மாதம் தான். இதை கரெக்டாக சிம்மராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, முக்கிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமாதானம் செய்து வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சட்டம் சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் பேசி சுமூகமான ஒரு தீர்வு வரக்கிற வாய்ப்பு எல்லாமே செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரங்கள் இதை இருக்கலாம். அதே சமயம் இந்த மாதத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எந்த ஒரு வகையில் நீங்கள் சமாளிக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். பணப்பிரச்சனை அடியோடு தீந்துருன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனைகளை சமாளிக்கிற வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் 15ஆம் தேதிக்கு பின்பு சுக்கிரனும் உங்களுக்கு களத்திரத்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ மிக முக்கியமாக இந்த அஷ்டம சனி பாதிப்பில் இந்த மாதம் நீங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃப் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கிடைக்க போதுங்களாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் பேச்சில் ஏன்னா இரண்டாம் இடத்துல தனஸ்தான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறனால, கன்னி செவ்வாயாக இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ நல்ல பலன்கள் சொல்லியிருந்தால் கூட இது எல்லாமே உங்கள் பேச்சின் மூலமாக கெட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால கண்டிப்பாக பேச்சில் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். நிச்சயமாக நான் சொன்ன பலன்கள், சுப பலன்கள் இருக்கிற வாய்ப்புகள் சிம்ம ராசிக்கு பிரகாசமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் 8, 9 மற்றும் 10ஆம் தேதி இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.